இப்போ முதல்ல ஸ்டாலின் தொகுதி எடுத்துக்கோங்க, இல்லை உதயநிதி தொகுதி எடுத்துக்கோங்க. அங்கே வந்து நிற்கிறாங்க. தாவேக்கா ஆளுங்க அங்கே நின்னவங்க அவ்வளோ பெரிய முதலைங்க போய் இவங்க என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த 2 கட்சியோட இதுவும் என்ன பண்ணுவாங்க? அவனை கூப்பிடு அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு இன்டர்மீடியர் இருப்பார். அவனை கூப்பிட்டு இங்கே வா, உன் ஆளுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை, 50 லட்ச ரூபா செலவு பண்ண போகிறோன்னா இந்த 5 கோடி வாங்கிட்டு போயிட்டே இருக்கு, மீதி 4.5 கோடி சேஃப்டி பண்ணிட்டு ஏதாவது குழப்ப பார்க்குறியா, அதை விட்டுட்டு வந்து நின்றுட்டு அப்படின்னு. ஆமாம், ஏற்கனவே மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு நிறையா. விஜயகாந்த் கட்சியிலேருந்து நடந்திருக்கு, எல்லாத்துலேயும் நடந்திருக்கு. புரியுறதுங்களா? இந்த கான்செப்டில் 2 கட்சியுமே போகும். அப்படி இருக்கும்போது தேவைக்கு ஆட்சியை பிடிக்குன்னா எப்படி பிடிக்கும் அது சொல்லுங்கள். அதாவது இவர் கொள்கையை சொல்றாரு, நான் வந்து உங்களில் ஒருவனாக வந்து நிற்பேன்னு. களத்தில் இருக்கிறது 2 பேருக்கு தான் போட்டிங்கிறாரு. எது? திமுகவுக்கும் நீங்க அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, உங்களுக்கு தெரியல. அவர் வந்து திமுகவுக்கும் தாவேக்காக்கும் போட்டின்னு தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய கான்செப்ட் சரியா இருந்தால் வரப்போற தேர்தலில் விஜய் வந்து பிஜேபி கூட்டணியில சேர்றாரு. இல்லை, அவரும் சிஎம் வேட்பாளர், இவரும் சிஎம் வேட்பாளர் கிடையாது. அதை விஜய் கூப்பிட்டு கான்செப்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் சிபிஐ கேஸை வந்து டெல்லி எடுத்தது பிஜேபி. விஜயை வந்து கரூர் சம்பவத்துக்கு கட்டி போடணுன்றதுக்காக தான் சிபிஐ கிட்ட இந்த கேஸை அண்ணாமலை அடுத்த நாள் ஆதவரிசனா போனோன்னு அண்ணாமலை போயிட்டார் டெல்லிக்கு போய் அமித்ஷா கிட்ட சொல்லி. ஆனால் வந்து அமித்ஷா கிட்ட அவர் சொல்லி சிபிஐ எடுக்கலன்னா கூட இங்கே விஜயை நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து விசாரணை அதிகாரி வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அசராக்காருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. காஞ்சிபுரம் எஸ்பியா இருந்தவர், மதுரையில் இருந்தால் பட்டுக்கோட்டை ஏஎஸ்பியா இருந்தால் ரொம்பவும் இதுவான ஆள். நிச்சயமாக விஜய் அரெஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா பிஜேபி வந்து சிபிஐ கிட்ட. அதுக்கு சீமானு கோவம் வந்துருச்சு.